அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சிஷ்யனாகிய மார்க்கு இங்கு எழுதுகிறார், ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்று அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாயிருந்தார். மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்திற்கு அவர் வந்திருந்தார். பிதாவினுடைய உத்தேசத்தை, அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படி வந்தார். பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் சகல மனுஷர்களும் பாவத்தின் இருளிலிருந்து விடுதலைப்பட வேண்டும். பாவத்தின் தண்டனைக்கு பங்குள்ளவர்களாய் போகாதபடிக்கு நரக தீச்சுளையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாய் அந்த விடுதலைக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்பினார். அந்த விடுதலை பாவ மன்னிப்பினால் கிடைக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிலே இதை அறிந்திருந்தார். மனுஷர்களால் அவர் பிடிக்கப்படுவார், இன்னும் யூதர்கள் அவரை கொலை செய்வார்கள் என்றும், இன்னும் மரித்து 3ஆம் நாளிலே ஜீவனோடு எழுந்திருப்பார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த அனைத்து காரியத்தை அறிந்திருந்தும் பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். காரணம், அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறார். அந்த மகிமை உள்ளவராகிய அவரை, நம்மில் அன்பு வைத்திருக்கிற அவரை, சுயமாக நம்மளுக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்தவரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக.